இந்த சிமுலேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு என்ன டாஸ்க் இறைவன் கொடுத்திருக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கியூட்டா இருப்பீங்க, ஒருத்தர் கியூட் இல்லாம இருப்பீங்க, ஒருத்தர் அப்படி இருப்பீங்க, ஒருத்தர் கோவக்காரரா இருப்பீங்க. இது எல்லாமே இறைவன் வந்து ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு உங்களுக்கு. இந்த கேமே என்ன அப்படின்னா நிறைய சூழ்நிலைகள், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகள் உங்க வாழ்க்கையில எழுதப்பட்ட படத்துல வந்துகிட்டே இருக்கும். இதான் சீன்ஸ். சீன் நம்பர் 1, சீன் நம்பர் 2, சீன் நம்பர் 3, சீன் நம்பர் 4, சீன் நம்பர் 5. இந்த மாதிரி எத்தனை உங்க படத்துல சீன் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய சீன் இருக்கு. ஆனா இந்த சீன்ல நிறைய கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் பண்ணிட்டு போவான். ஒருத்தன் நல்லதை சொல்லுவான், ஒருத்தன் கெட்டதை சொல்லுவான், ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், ஒருத்தன் பிரச்சனையை முடிப்பான், ஒருத்தன் ஏமாத்துவான், ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் துரோகம் பண்ணுவான், ஒருத்தன் சீன் போட்டுட்டு போவான், ஒருத்தன் பில்டப் பண்ணுவான். இப்ப ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இப்படி ஏகப்பட்ட முறையில வந்து உங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமா புரிஞ்சுக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா வலிக்கும். அது எப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அப்பெல்லாம் நீங்க கர்மாவை சேர்க்கிறீங்கன்னு அர்த்தம். கர்மாவை சேர்க்கிறீங்கன்னா என்ன? புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளவுதாங்க கான்செப்ட். எந்த புரிதல்பா எனக்கு வரணும்? எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா எழுதப்பட்டிருக்கும் போலன்னு ஏத்துக்கணும். ஏத்துக்கிறதுனா எப்படி? மனசு ஏத்துக்கணும், உள்ள ஏத்துக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை என் அறிவை பயன்படுத்தி அறம் சார்ந்த வழியில நான் செய்யணும். உள்ள வெளியேன்னு பிரிச்சிருங்க. வெளியே ஒரு பிரச்சனை வருது, ஏத்துக்கங்க அப்படின்னா சரி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ நீங்க ஒரு 2 வீலர் பைக் ஒன்று வச்சிருக்கீங்க, ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். என்ன பண்ணுவீங்க நீங்க? சரி மகாவிஷ்ணு சொல்லிட்டாப்ல ஏத்துப்போம் அப்படின்ட்டு ஏத்துப்பீங்களா? உள்ள ஏத்துக்கணும். வெளியே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அந்த பைக்ல வேற எவனா தப்பான பொருளை ஏதாவது கடத்திட்டு போயிட்டான்னா நாளைக்கு நீங்க உள்ள போயிருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? திருடப்பட்டதை மனசு ஏத்துக்கணும். திருடப்படணும் விதி போல அப்படின்னு சொல்லி மனசு ஏத்துக்குச்சு. அடுத்த செகண்ட் அந்த வலி போயிடும். இறைவன் எதை செய்தாலும் ஒரு காரணத்திற்காக செய்வான். ஏத்துக்கிட்டேன்னு உள்ளுக்குள்ள வலிக்குமா? ஐயோ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பைக்கை வாங்கினேன், ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சனே, ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சனேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வலிக்குமா? இனிக்குமா? ரொம்ப வலிக்கும். உயிரே போயிடும் ஒரு கட்டத்துல. என்னடா பைக், ஒரு பைக் மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் உங்க உயிரை எடுத்துரும். அப்படி போயிடுச்சு. நிம்மதியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த அட்டாச்மெண்ட் உங்க உயிரை எடுத்துரும். அப்ப என்ன பண்ணணும்? உள்ள ஏத்துக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு உண்டான விஷயம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ள பதட்டம் இல்லாம, வலி வேதனை இல்லாமல், துன்பப்படாமல், துயரப்படாமல், கஷ்டப்படாமல் வெளியே செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வளவுதான். உள்ள வெளியே ரெண்டையும் பிரிச்சுக்குங்க. இந்த கேம் எப்படி பிரிச்சுக்கணும்? உள்ள அகம், வெளியே புறம். உள்ளுக்குள்ள டக்கு டக்குன்னு ஏத்துக்கணும் எல்லாத்தையும். இல்லாட்டினா ரொம்ப வலிக்கும். இங்க பிரச்சனையே என்னன்னா ஏத்துக்க மாட்டீங்க, அதனால வலிக்கும்.